போடுங்கம்மா ஓட்டு விசில் சின்னத்தை பார்த்து போடுங்க ஐயா ஓட்டு நம்ம விசில் சின்னத்தை பார்த்து என்னன்னு பார்த்துட்டு வாங்களேன். தமிழும் தளபதியும் எங்கள் அடையாளம் எல்லாம் இந்த வீடியோ கிளிப் பார்த்துருப்பீங்க. இன்னைக்கு நம்ம தாவேகா நிர்வாகி எல்லாருமே ரொம்ப ரொம்ப ஹாப்பியான நியூஸ். ஏன்னு பார்த்தீங்கன்னா ஒரு அரசியல் களத்துக்கு ரொம்ப முக்கியமான விஷயமே அதோட சின்னம். நம்மளோட ஃபர்ஸ்ட் வெற்றியை உறுதி செய்யற மாதிரி இன்னைக்கு நம்ம தேர்தல் ஆணையத்திலிருந்து விசில் சின்னம் நமக்கு ஒதுக்கப்பட்டிருக்கு 234 தொகுதிகளுக்கும். ஸோ இனிமே பட்டி தொட்டி எல்லாமே விசில் மட்டும்தான் இருக்கும். சத்தம் பத்தாது விசில் போடு, தளபதி சட்டத்தை மாத்த வர்றாரு விசில் போடு அப்படின்ற மாதிரி. இப்ப பாருங்க, இப்ப டிஎம்கே எல்லாம் பயத்துல என்ன தெரியுமா பண்ண போறாங்க, பஸ்ல கூட விசில் அடிக்க கூடாதுன்னு தடை செய்ய போறாங்க பாருங்க அந்த பயத்துல. ஏன்னா சும்மாவே நம்ம சின்ன அறிவிச்சதுக்கே ஒரு 4 மணி நேரத்துல எல்லா மக்கள்கிட்டையும் போய் சேர்ந்துருச்சு. இதுல தளபதி ஒரு வாயில ஒரு ஸ்டேஜ்ல அந்த விசில் சின்னன்னு சொல்லிட்டா போதும், அது எவ்வளவு பெரிய ரீச் ஆகும்னு எல்லாரும் தெரியும். அது போக நம்ம படத்துக்கெல்லாம் தடை ஒருத்தவங்க நம்ம படத்தை தூக்கி விடுவாங்களா, அதே மாதிரி இப்போ இந்த சின்னத்தை பத்தி ஒரு சில ஆமக்கரிகள்லாம் இருக்கு தெரியுங்களா. அண்ணன் சைமன் சாட்டையில நம்ம சின்னத்தை பத்தி விமர்சனம் பண்ணிட்டே இருப்பாங்க. அதுவே ஒரு பப்ளிசிட்டி தான் நமக்கு. நம்ம சின்ன சும்மாவே நம்ம தலைவர் பேசுனதுக்கு எங்கேயோ போயிடும், இவங்க பேசினா அவங்க கட்சிக்காரங்களுக்கு போய் சேர்ந்துடும், மறந்து அவங்க போய் விசில் சின்னத்துக்கு தான் ஓட்டு போட போறாங்க எல்லாருமே. இது சாதா விசில் சின்னம் இல்ல, டிஎம்கேவை அழிக்க போற ஒரு விசில் சின்னம், டிஎம்கேக்கு சங்கு ஊத போற ஒரு விசில் சின்னம். இது நம் தலைவரின் வெற்றி சின்னம், விசில் சின்னம். மறக்காம எல்லாரும் விசில் சின்னத்துக்கு ஓட்டு போட்டுருங்க. சத்தம் பத்தாது விசில் போடு. 2026 நமக்கு விசிலுக்கே ஓட்டு போடு. நன்றி.